வணக்கம். பொய்யை மொழியாக்கி மெய்யை மாயையாக்கி நின்னை மறந்து நீ சுயத்தை இழந்து கிடைக்கும் வெற்றி வெற்றியா தோல்வியா? இப்படிக்கு சாரா கௌதம். நம்மள பல பேர் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளுக்கு சொன்ன பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லி வளர்க்குறதில்ல. இப்போ நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்னா, பயப்படக்கூடாது அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். நீ அச்சீவ் பண்ணணும், விக்டரியை நோக்கி ஓடுற ஒரு ரேட் ரேஸில் நம்ம குழந்தைங்களையும் நம்ம விடுறோம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் குழந்தைங்க சரளமாக பொய்யையும் பேசுகிறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, குழந்தைங்கள வளர்க்குற பெரியவங்களும் தான். ஸோ பொய்யை மொழியாக்கி அப்படின்னு நான் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஆக்சுவலி லையை வந்து ஒரு லாங்குவேஜாகவே ஆக்கிட்டாங்க. அந்தளவுக்கு சகட்டுமேனிக்கு பொய் பேசுகிறாங்க நம்மளோட தமிழ் சமூகத்தில் சில பேர் கூட. மெய்யை மாயையாக்கி ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, பொய் ஃபுல்லாமே பொய் தான் இருக்குது அப்படின்னா மெய் அப்படின்றதே வந்து மாயமாயிடுச்சு. ஸோ நின்னை மறந்து இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து நல்லதில்லை. ஸோ நம்மளை மறந்து நம்மளோட சுயத்தை இழந்து நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்னா, அந்த வெற்றி வெற்றியா தோல்வியா அப்படின்றத நீங்களே கணிச்சு பார்த்துக்குங்க. நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தால் கூட வந்து அல்லாஹ்க்கு நீங்கள் ஒரு நாள் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே அந்த மாதிரியெல்லாம் உங்களோட கான்செப்ட் இருக்கா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் ரெக்லெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டே உண்டு. நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்களா, நரகத்துக்கு போகிறீங்களா அப்படின்றது நிர்ணயிக்கிற நாள். ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கொஞ்சம் பொய் பேசாமல் உண்மையை பேசுங்க. நன்றி, வணக்கம்.